அக்கா இருந்திருந்தா என்ன சொல்லணும்னு நான் நெனச்சேனோ, அதுதான் இப்ப நான் சொல்றேன். என்னன்னா, எங்க அக்கா வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன ரொம்ப படிக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுனா. ரொம்ப படி படின்னு சொல்லிட்டே இருப்பா. நானும் படிப்பேன். ஆனா, நீ என்னென்ன நெனைக்கணும், செய்யணும்னு நெனச்சியோ, அதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு நெனைப்பேன்க்கா. நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நெனைப்பேன். அவ நீ நல்லா படிச்சு, நல்ல ஒரு வேலைக்கு போய் பிள்ளைங்கள பார்த்துக்கணும், வீட்ட நல்லபடியா பார்த்துக்கணுன்ட்டு நீ நெனச்சிட்டே இருப்ப. அத நான் உன்கிட்ட சொல்லணும்னு நெனைப்பேன். அக்கா நீ வந்து கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே சொல்லணும்னு நெனைப்பேன். ஆனா, என்னால சொல்ல முடியல. சரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு, நம்ப அக்கா கூட வந்து அக்காகிட்ட வந்து, "அக்கா நான் எல்லாம் செஞ்சுட்டேன்க்கா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு உனக்கு நான் நிரூபிக்கணும்னு நெனச்சேன். பட் நீ அதெல்லாம் பார்க்க முடியாம, இப்ப என் கூட இல்லாம போயிட்ட. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனாலும் நீ செய்யணும்னு நெனச்சத நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன்க்கா. நீ நெனச்ச மாரி நான் நல்லா படிச்சேன், நல்ல ஒரு வேலைக்கு போனேன். உன்னுடைய பிள்ளைங்களையும் நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன். கவலையா நெனச்சத நான் சந்தோஷமா உனக்கு செஞ்சிருக்கிறேன். ஸோ, இப்ப நீ என் கூட இருந்து எதையும் பார்க்க முடியல. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் உன்ன. இருந்தாலும் நீ எங்கேயாச்சும் இருந்து எங்கள பார்த்துப்ப. எங்களுக்காக எல்லாமே கடவுள்கிட்ட பரிஞ்சு பேசுவன்னு நான் நம்புறேன்.